இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்கவர்களே, இன்றைய நற்செய்தியானது லூக்கா 10ஆம் அதிகாரம் 13-16 வரை. இந்த நற்செய்தி பகுதியில் நாம் பார்க்கின்ற பொழுது இறைவன் நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால், இறைவனுடைய அருளையும் ஆற்றலையும் உணர்ந்த மனிதர்கள் மனம் திரும்புவதில்லை. இறையாற்றலை இவர்கள் தங்களுடைய வாழ்விலே அடைந்திருப்பார்கள். கடவுள் அவர்களுக்கு பல புதுமைகளை நிகழ்த்தி இருக்கலாம். கடவுளை பற்றி அதிகமாக விவிலியத்தின் வாயிலாக அறிந்திருக்கலாம். கடவுளை பற்றி பல ஆய்வு கட்டுரைகளை அவர்கள் படித்திருக்கலாம். கடவுளுடைய அருளையும் இரக்கத்தையும் அவர்கள் பெற்றிருக்கலாம். அப்படிப்பட்ட சூழலிலும் அவர்கள் மனம் மாறாமல் மனதை கல்லாக வைத்திருக்கின்ற நிலையை தான் இன்று சாடுகின்றார். காரணம், 2 நகர்களை வலியுறுத்துகின்றார். கொராசின் நகரே, பெத்சாய்தா நகரே. இந்த 2 நகரில் வாழ்ந்த மக்களும் இயேசுனுடைய புதுமைகளை பார்த்திருந்தார்கள். ஆனால் அதே நேரத்திலே தீர், சீதோன் ஆகிய நகரங்களில் இருந்த வாழ்ந்த மக்கள் அங்கே இயேசுனுடைய புதுமைகளை பார்க்கவில்லை, அவருடைய வார்த்தைகளை கேட்கவில்லை. ஆண்டவர் சொல்லுகின்றார், ஒருவேளை அவர்கள் கேட்டிருந்தார், அவர்கள் நேரம் சாக்கு உடை உடுத்தி மனம் மாறியிருப்பார்கள். ஆக மனமாற்றம் தான் அடிப்படை. இந்த மனமாற்றம் எப்பொழுது வரும் என்றால், இன்று மனிதர்கள் வசதி படைத்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்ற நிலையிலே மனமாற்றம் எளிதாக வருவதில்லை. நான் மாறமாட்டேன், ஆனால் நீங்கள் மாறுங்கள் என்ற ஒரு அறைகூவல் தான் பலர் இன்று விடுகின்றார்கள். நான் மனமாறி என்ன பண்ண போகிறேன், நீங்கள் மனமாறுங்க. மனமாற்றத்தை பிறருக்கு போதிக்கின்றோம், ஆனால் தன்னுடைய வாழ்விலே மனமாற்றத்தை வருவதற்கு முற்படுவதில்லை. ஏனென்றால் பணம் முன்னிலைப்படுத்தப்படுகின்றது, வசதி வாய்ப்புகள் முன்னிலைப்படுத்தப்படுகின்றது, உலகத்தில் இருக்கின்ற ஆடம்பரங்கள் முன்னிலைப்படுத்தப்படுகின்றது. அப்படிப்பட்ட சூழலிலே ஆண்டவர் அவர்களுக்கு ஐயோ கேடு என்று சொல்லுகின்றார். காரணம், இந்த பொருட்களின் வாயிலாக நமக்கும் இறைவனுக்குமான இடைவெளி அதிகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதே நேரத்தில் தீர், சீதோன் என்ற 2 நகரை சொல்லுகின்றார். அவர்கள் இயேசுவை பற்றி அறிந்திருக்கவில்லை, ஆனால் ஒருவேளை அவர்கள் கேட்டிருந்தால் அவர்கள் மனமாறியிருப்பார்கள். இது நாம் யாரை பற்றி சொல்லுகின்றோம் என்றால், புதிதாக கடவுளை பற்றி அறிந்து கடவுளை ஏற்றுக்கொள்கின்ற மனிதர்கள், கடவுளை அனுபவிக்கின்ற மனிதர்கள் உடனடியாக தங்களுடைய வாழ்வை இறைவனுக்காக அர்ப்பணிக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களைப் போன்று நம்முடைய வாழ்வும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஆகவே நாம் எத்தனை ஆண்டுகளாக கிறிஸ்தவர்களாக வாழுகின்றோம், அல்லது பழமையான நம்முடைய பெற்றோர்கள், ஆதிப்பெற்றோர்கள், நம்முடைய மூதாதையர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள் என்பது முக்கியமல்ல. நான் உண்மையிலே கிறிஸ்தவனாக வாழுகின்றேனா? நான் மனமாற்றமுடையவனாக, பிறரை அன்பு செய்கின்றவனாக, பிறரை மன்னிக்கின்றவனாக, பிறரை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மனிதனாக, பிறரை காயப்படுத்தாத ஒரு மனிதனாக வாழுகின்றேனா? அப்படி வாழுகின்றேன் என்றால் நான் ஆண்டவர் விரும்பும் நபராக இருக்கின்றேன். சிந்தித்தவர்களாக இந்த நாளை இறைவன் கரத்தை ஒப்புக்கொண்டு ஜெபிப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.